இந்த வீடியோவில் ப்ளே ஸ்டோர் ஆப் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் இன்ஃபோ அப்படின்ட்டு வரும். இதெல்லாம் நமக்கு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ அது வந்து நோல இருக்கு. ஸோ அதாவது ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அதை ஆன் பண்ணணும். இதில் நமக்கு வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சு வந்து இருக்கும். ஸோ பர்டிகுலராக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு வேணாம்னா மொத்தமாக கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷோ நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டோம். இதில் நமக்கு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன், சவுண்டு, ஸோ அந்த அப்டேட் வர்றது, மெயின்டெனன்ஸு, செட்டப், இந்த மாதிரி அதாவது நிறைய வந்து சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எது வேணுமோ தாராளமாக அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவையானதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து வரல அப்படின்னு வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க. ரொம்ப பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயம் தான் அது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.